பயோ ரைட் ஸ்கீம். ஸோ அதாவது இப்போ பயோடெக்னாலஜி சம்மந்தமான நம்ம ஆராய்ச்சிய ஊக்குவிக்கிறது. அதுல வந்து நெறைய பேர் தொழில் தொடங்குறத ஊக்குவிக்கிறதுக்காக தான் பயோ ரைட் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. எதுக்கு? உயிரி தொழில்நுட்பத்துல ஆராய்ச்சிய மேம்படுத்துறது, பிளஸ் அதுல தொழில் முனைவ ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக பயோ ரைட் ஸ்கீம் இப்போ தொடங்குறாங்க. அதாவது ஆர்&டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். பயோடெக்னாலஜில ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இம்ப்ரூவ் பண்ணணும்னு. ஏற்கனவே 2 ஸ்கீம் வந்து செயல்படுத்துறாங்க. உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடுன்னு ஒரு ஸ்கீம். தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைதல் மேம்பாடுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்கீம். இந்த 2 ஸ்கீமையும் ஒருங்கிணைச்சு தான் ஒரே திட்டமாக இந்த பயோரைட் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்படுது. ஸோ இந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9,197 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சரி, அதாவது 16வது நிதிக்குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா, அரவிந்த் பனகாரியா. சரிங்களா? 15 யார் அப்படின்னா, என்.கே. சிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிதிக்குழுவோட தலைவர்லாம் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நிதி ஆணையம் அப்படின்னும் கேட்கலாம். நிதிக்குழு அப்படின்னும் கேட்கலாம். ஸோ 15வது நிதிக்குழு பார்த்தீங்கன்னா, 2021 to 22லேருந்து 2025 to 26ஆம் ஆண்டு வரைக்கும் தான் 15வது நிதிக்குழுவுடைய பரிந்துரைகளானது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காலம் வரைக்கும் தான் இந்த பயோரைட் ஸ்கீம் ஆனது செயல்படுத்தப்படும். அதுக்கு 9,197 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. எதுக்காக? பயோடெக்னாலஜில ரிசர்ச்ச இம்ப்ரூவ் பண்ணணும். பிளஸ் என்ன பண்ணலாம்? தொழில் முனைவு, தொழில் தொடங்குறத ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து தூய்மை இந்தியா திட்டம். ஸோ தூய்மை இந்தியா, ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னும் கேட்கலாம். கிளீன் இந்தியா மிஷன் அப்படின்னும் கேட்கலாம். தூய்மை இந்தியா மிஷன் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். இந்த ஸ்கீம் வந்து 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி, அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கிராமப்புறங்கள்ல கழிவறைகள அமைக்கணும். அதாவது திறந்த வெளியில மலம் கழிப்பத வந்து தடுப்பதற்காக நம்ம கழிவறை அனைத்து வீடுகளையும் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ தூய்மையான மற்றும் முறையான கழிவறை வசதிகளானது இந்த திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தி தரப்படுது. ஸோ இதன் மூலமா இப்போ நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா, இந்த வயிற்றுப்போக்கு காரணமாக குழந்தைகள் உயிரிழக்கிறாங்க இல்லையா? அந்த எண்ணிக்கையானது இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆண்டுக்கு 60,000லேருந்து 70,000 பேர் வரைக்கும் இந்த கழிவறை வசதி வந்து ஏற்படுத்தாதனால இறந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ அந்த 70,000 60,000லேருந்து 70,000 குழந்தைகளுடைய உயிர்களானது காக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த உயிரிழப்பு சம்பவங்களானது இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டா வெளியான நேச்சர் இதழ்ல தெரிவிச்சிருக்காங்க. ஸோ திறந்த வெளியில மலம் கழிப்பதனால தான் இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் ஆகுறது, வயிற்றுப்போக்கு உருவாகுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்பட்டு உயிரிழந்திருக்காங்க. இந்த ஸ்கீம்னால தூய்மையான ஒரு கழிவறை வசதி ஏற்படுத்தி தரப்பட்டதுனால 60,000லேருந்து 70,000 வரைக்கும் குழந்தைகளுடைய உயிர்கள் காக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. அதாவது பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம். அதாவது கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறங்கள்ல இருக்க வசதிகள் கிராமப்புறங்கள்ல கிடைக்காது. சாலை வசதி உட்பட. சாலை வசதிலாம் இங்க நம்ம நவீன சாலை வசதிகள்லாம் நகர்ப்புறங்கள்ல பார்ப்போம். ஆனா, கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா, கப்பி ரோடுகள், குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய மண் ரோடுகள், சில இடத்துல ரோடே இருக்காது. வழியே இருக்காத மாரி முள்ளு அந்த மாரிலாம் இருக்க மாரி தான் இந்த பாதைகள்லாம் இருக்கும். ஸோ, அப்ப அவங்க அவசர தேவைகளுக்காக நம்ம சிட்டிக்கு மருத்துவ தேவைகளுக்காகவோ, இல்லன்னா அவங்களுடைய வேலை வாய்ப்புக்காகவோ, அவங்க ஒரு இந்த கடைகள் அதிகமா இருக்கக்கூடிய இடம், வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு கிராமத்த தாண்டி வர வேண்டியதா இருக்கு. ஸோ, அப்ப அவங்க அங்கேருந்து வர்றதுக்கான ஒரு தடையற்ற ஒரு சாலை அமைக்கணும். அ அப்படிங்கிறதுக்காக அனைத்து வசதிகள் அவங்களுக்கு பெறணும் அப்படின்னா, அவங்களுக்கு தடையற்ற ஒரு சாலை வசதியான ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, அதாவது பிரதமரின் கிராமப்புற சாலை திட்டம் அப்படிங்கிறது 2000ஆம் ஆண்டுல அறிவிச்சிருப்பாங்க. தொடங்கியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் முடிஞ்சு இப்போ 4ஆம் கட்ட திட்டமானது தொடங்கியிருக்காங்க. கடந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல தான் இந்த கிராமப்புற சாலைகள் திட்டத்துடைய 4ஆம் திட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி இந்த 4ஆம் திட்டம் 4த் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துடைய 4ஆம் கட்டம்ங்கிறது 2024 டூ 25லேருந்து 2028 டூ 29ஆம் ஆண்டு வரைக்கும் செயல்படுத்த போறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் என்ன பண்ண போறாங்க இந்த 4த் ஃபேஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாலை வசதி இல்லாத ஒரு 25,000 கிராமங்கள்ல 62,500 கிலோமீட்டர் தொலைவுக்கு பார்த்தீங்கன்னா, சாலை வசதியை ஏற்படுத்தி தர போறாங்க. போக்குவரத்து இணைப்ப ஏற்படுத்தி தர போறாங்க. இது எவ்வளோ கோடியில அப்படின்னா, 70,125 கோடியில. எவ்வளோ கோடி? 70,125 கோடியில 25,000 கிராமங்கள்ல, சாலை வசதி இல்லாத 25,000 கிராமங்கள்ல 62,500 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை வசதியானது ஏற்படுத்தி தர போறாங்க. எந்த திட்டத்தின் கீழ்? பிரதமரின் கிராமப்புற சாலை திட்டத்தின் கீழ். எந்த கட்டத்துல? 4ஆம் கட்ட திட்டத்துல. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 2000ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க.
செகண்ட் ஃபேஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2013ல. தேர்ட் ஃபேஸ் 3ஆம் கட்ட திட்டம் அப்படிங்கிறது 2019ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஃபோர்த் ஃபேஸ் பாத்தீங்கன்னா 2024 டு 25ஆம் நிதியாண்டுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உடான் ஸ்கீம். உடான் ஸ்கீம் பாத்தீங்கன்னா இங்க ஃபிளைட் போகுதா, அதாவது உடான் ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா பிராந்திய இணைப்பு. இப்போ நம்ம விமானத்துல பயணிக்கணும் அப்படின்னாலே அது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான ஒண்ணாதான் நமக்கு தெரியும். அதாவது அங்க போகணும், விமானத்துல போகணும் அப்படின்னா அவங்க ஒரு பணக்காரங்களா இருக்கணும், அவங்கள்ட்ட நிறைய காசு இருக்கணும். அப்படின்னாதான் அவங்க விமானத்துல பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையானது இருக்கு. அந்த நிலைமைய மாற்றணும், சாமானிய மக்களும் விமானத்துல பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிராந்தியங்களை இணைக்கும் வகையில இந்த உடான் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எப்போ அப்படின்னா 2016ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த உடான் திட்டத்தின் கீழ் முதல் விமானமானது எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க, எப்போ ஃபிளைட் வந்து பறக்க ஆரம்பிக்குது அப்படின்னா 2017ஆம் ஆண்டு முதல் ஃபிளைட்டை வந்து இயக்கியிருப்பாங்க உடான் திட்டத்தின் கீழ். இந்த ஸ்கீம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2016ஆம் ஆண்டு. இப்போ கடந்த பட்ஜெட்ல கூட அறிவிச்சிருப்பாங்க. என்ன அறிவிச்சிருப்பாங்கன்னா, இப்போ புதுசா 120 வழித்தடங்களானது உருவாக்கப்படும் உடான் திட்டத்தின் கீழ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். இந்த உடான் திட்டமானது விரிவாக்கம் செய்யப்பட்டு 120 வழித்தடங்கள்ல இந்த ஸ்கீம் ஆனது செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. உடான் உடான் அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா உதே தேஷ் கா ஆம் நாகரிக். அதாவது இதோட பொருள் வந்து நம்ம நாடுடைய சாமானிய குடிமக்களையும் பறக்க விடுங்கள் அப்படிங்கறது என்னது, இந்த உடான் திட்டத்துடைய அந்த ஃபில் ஃபார்ம். உடானுடைய ஃபில் ஃபார்ம் உதே தேஷ் கா ஆம் நாகரிக். பிராந்திய அளவுல விமான போக்குவரத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா விமான போக்குவரத்துனா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது, இல்லைன்னா முக்கியமான நகரங்கள் டெல்லி டு சென்னையை கனெக்ட் பண்றது, மும்பை டு சென்னையை கனெக்ட் பண்றது, இந்த மாதிரி முக்கியமான இந்த கேபிட்டல் சிட்டிஸை கனெக்ட் பண்ற மாதிரிதான் இருக்கு. அப்படி இல்லாம பிராந்திய அளவுல திருச்சி டு மதுரை, அப்புறம் திருச்சி டு சென்னை, இந்த மாதிரி ஒரு பிராந்திய அளவுல பக்கத்துல பக்கத்துல வந்து இணைக்கும் வகையில தான் இந்த விமான போக்குவரத்து திட்டம் உடான் திட்டமானது தொடங்கியிருக்காங்க. நார்மல் பீப்புளும் ஈஸியா வந்து விமான பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த திட்டத்துல இதுவரைக்கும் 1.4 கோடி விமான போக்குவரத்தானது நடந்திருக்கு. விமான பயணிகள் வந்து போக்குவரத்துல சென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது என்பிஎஸ் வாத்சல்யா. நம்ம நேத்து வந்து வாத்சல்யான்னு ஒரு ஸ்கீம பார்த்திருப்போம். இது அது கிடையாது. இது வந்து என்பிஎஸ் வாத்சல்யா. வாத்சல்யா அப்படின்னா என்னன்னா வாத்சல்யா ஸ்கீம் வந்து 2009ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. வாத்சல்யா வேற, என்பிஎஸ் வாத்சல்யா வேற. சரிங்களா? இந்த வாத்சல்யா ஸ்கீம்ங்கிறது 2009ஆம் ஆண்டு தொடங்கியிருப்பாங்க. எதுக்காகனா இப்போ இந்த குழந்தைகள் காணாம போயிடுறாங்க, அவங்க மீட்கப்படுறாங்க, பாலியல் ரீதியில பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த குழந்தைகளை மீட்டு அவங்க மறுபடியும் மறுவாழ்வு எகைன் அவங்களுடைய லைஃப வந்து ஸ்டார்ட் பண்ணணும், நார்மல் லைஃப லீட் பண்ணணும், மறுவாழ்வு அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வாத்சல்யா ஸ்கீம் 2009ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. குழந்தைகளை மீட்டு அவங்களுக்கான மறுவாழ்வை உறுதிப்படுத்துவதற்காக தான் வாத்சல்யா ஸ்கீம். இப்போ என்பிஎஸ் வாத்சல்யா என்ன, இங்க பாருங்களேன், பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட பிள்ளைங்க இருக்குங்க. எதுக்காக இந்த ஸ்கீம், யாருக்கான ஸ்கீம் அப்படின்னா குழந்தைகளுக்கான ஸ்கீம். ஆனா இது ஒரு நிதி சேமிப்பு திட்டம். இப்போ 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெயர்ல அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது அவங்களுடைய பாதுகாவலர்களோ வங்கிகள் இல்லைன்னா அஞ்சலகங்கள்ல ஒரு கணக்க தொடங்கலாம். 1000 ரூபாய் செலுத்தி ஒரு கணக்க தொடங்கி ஒவ்வொரு வருஷமும் 1000 ரூபாய் இல்லைன்னா அதுக்கும் மேல அவங்க வந்து செலுத்திட்டு வரலாம். அப்படி செலுத்திட்டு வரும்போது ஒரு இந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா 21 வயதை எட்டும்போது திரும்ப அந்த அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அதுக்கு வட்டியும் குடுக்குறாங்க என்பிஎஸ் வாத்சல்யா ஸ்கீம்ல. இது ஒரு பென்ஷன் ஸ்கீம் தான். 65 வயது 21 கிடையாது. 65 வயது எட்டும்போது அவங்களுக்கு பென்ஷன் ஆனது கிடைக்கும். கவனிங்க. இப்போ எப்படி நம்ம அந்த கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாம் வந்து அவங்க ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம் பென்ஷன் வந்து மாசம் மாசம் கிடைக்குது இல்லையா? அந்த மாரி பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கான பென்ஷனை இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த குழந்தை 65 ஏஜ் ரீச் பண்ணும்போது அந்த வாத்சல்யா அந்த என்பிஎஸ் வாத்சல்யா திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும், ஓய்வூதியமானது. 18 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு ஓய்வூதிய நிதி திட்டம் தான் என்பிஎஸ் வாத்சல்யா. குழந்தைகளுடைய ஓய்வூதியத்துக்காக பெற்றோர்கள் வந்து சேமிக்கிறதுக்கு இந்த ஸ்கீம் தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் போன வருஷம் தில்லியில தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய பெயர்ல அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து வங்கிகளிலேயோ இல்லைன்னா அஞ்சலகங்கள் மூலமாகவோ 1000 ரூபாயை செலுத்தி ஒரு கணக்க தொடங்கலாம். ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 1000 ரூபாய், குறைந்தபட்சம் 1000 ரூபாய், அதிகபட்சமா எவ்வளவு வேணாலும் அவங்க அந்த இதுல வங்கி கணக்குல செலுத்தி பென்ஷனை வந்து சேர்த்துட்டே வரலாம். அதாவது
பென்ஷனுக்கான பயனை வந்து இவங்க இப்பவே சேர்த்துட்டே வரலாம். 60 வயது அந்த பெண் எட்டிய பிறகு, அந்த குழந்தை எட்டிய பிறகு, 65ன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 60 வயது. 60 ஏஜ் அவங்க ரீச் பண்ணும்போது, அந்த குழந்தை வந்து ரீச் பண்ணும்போது, மாதம் மாதம் அவங்களுக்கு இந்த ஓய்வூதியமானது வழங்கப்படுது. இன்னொன்னு இந்த திட்டத்துல நீங்க இணைஞ்ச ஒரு 3 இயர்ஸ்ல 60 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பென்ஷன் கிடைக்கும். இப்போ நீங்க இந்த திட்டத்துல இணைஞ்சிருக்கீங்க. இப்போ இந்த வருஷம் இணைஞ்சிருக்கீங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு பண தேவை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 இயர்ஸ் கழிச்சு நீங்க அதுல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் நீங்க அதாவது திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். சோ 3 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த பங்களிப்புல 25% நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாரி 3 டைம்ஸ் வந்து நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அமௌண்ட்ட. நெக்ஸ்ட் இது என்ன ஸ்கீம்னா, உஜ்வாலா ஸ்கீம். அதாவது கிராமப்புறங்கள்ல வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த விறகு அடுப்ப தான் மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க. சோ இந்த விறகு அடுப்பு அப்படிங்கிறது நேரம் செலவாகுது. அந்த பெண்களுடைய நேரம் வந்து இந்த சமைக்கிறதுலே இந்த போயிருது. இன்னொன்னு அந்த விறகு அடுப்புனால பார்த்தீங்கன்னா, புகை வெளியேறுது. அதனால சுவாச பாதையில நுழைஞ்சு, அதனாலயே சில பாதிப்புகள் உடல் அளவுல பாதிப்புகளானது ஏற்படுது பெண்களுக்கு. சோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், பெண்கள வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிற வகையில, அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில, இந்த எல்பிஜி அதாவது சிலிண்டர் இலவசமாக சிலிண்டர் அடுப்பு மற்றும் ஒரு சிலிண்டர வழங்கும் வகையில, இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பிரதமரின் இலவச எரிவாயு திட்டம் அல்லது உஜ்வாலா ஸ்கீம் அப்படின்னும் கேட்கலாம். இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, 2016ஆம் ஆண்டு மே 1 தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா, 10 கோடி இணைப்புகளானது இப்ப வழங்கப்பட்டிருக்கு. இந்த எல்பிஜி கேஸ் இணைப்புகள் கனெக்ஷன் குடுத்திருப்பாங்களே அது. எல்பிஜின்னா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். இப்போ நம்ம அந்த கேஸ் அடுப்பு பிளஸ் அதுக்கான ஒரு சிலிண்டர் வந்து இலவசமாக இந்த திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வழங்குறாங்க. இந்த உஜ்வாலா ஸ்கீம்லயே பாத்தீங்கன்னா 2 கட்டங்களாக தொடங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 2016ல மே மந்த் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே தொடங்கி வைக்கப்பட்டதுன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பாலியால தொடங்கி வச்சிருக்காங்க. செகண்ட் ஃபேஸ் 2ஆம் கட்ட திட்டம்ங்கிறது 2021ல ஆகஸ்ட் மாதம் தொடங்கி வச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல மஹோபால தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுதுன்னா, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த உஜ்வாலா ஸ்கீம் வந்து செயல்படுத்துறாங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன? உஜ்வாலா திட்டத்துடைய நோக்கம் என்னன்னா, மெயின்லி வந்து இந்த எல்பிஜி கனெக்ஷன குடுக்குறது தான். இலவசமாக எரிவாயு இணைப்பு மற்றும் முதல் சிலிண்டரை இலவசமாக குடுப்பாங்க. அடுத்த சிலிண்டர் வந்து காசு குடுத்து தான் வாங்குற மாரி இருக்கும். ஆனா, அதுக்கு வந்து மானியம் குடுக்குறாங்க. இவ்வளோ ஒரு ரூ. 300 மானியம் இப்ப குடுத்துட்டு வராங்க. இந்த திட்டத்தின் கீழ் உள்ள பயனாளிகளுக்கு எல்பிஜி சிலிண்டர் வாங்குறதுக்கு ரூ. 300 மானியம் குடுக்குறாங்க. அதாவது என்னன்னா, இப்ப ரூ. 900 ஒரு சிலிண்டர் இருக்குன்னா, இந்த உஜ்வாலா திட்டத்துடைய பயனாளிகள் வந்து அந்த இத வந்து ரூ. 600 குடுத்து வாங்கிக்கலாம். மொத்தம் ரூ. 900னா ரூ. 300 வந்து இவங்க செலுத்த தேவையில்ல. கவர்மெண்டே வந்து மானியம் குடுக்குறாங்க. அதனால நம்ம ரூ. 600 மட்டும் இந்த திட்ட பயனாளிகள் செலுத்தி அந்த சிலிண்டர வாங்கிக்கலாம். இப்போ ஒரு ரூ. 300 மானியம் குடுத்துட்டு இருக்காங்க. சரியா? இதோட நோக்கம் என்னன்னா, இப்போ பிலோ பாவர்ட்டி லைன் அதாவது வறுமை கோடுக்கு கீழ இருக்காங்க இல்லையா? அந்த குடும்பங்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்ப வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக. 2ஆம் கட்ட திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன? இதுவும் அதுதான் வறுமை கோடு கீழ இருக்கவங்களுக்கு சிலிண்டர் குடுக்கணும். அந்த எல்பிஜி கனெக்ஷன் குடுக்கணும் தான். ஆனா, முக்கியமா புலம்பெயர்ந்தவங்களுக்காக தான் செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் சென்றிருப்பாங்க. சோ, அவங்க வந்து அதே மாரி இந்த ஸ்கீம்ல இணையணும்னா நெறைய டாக்குமெண்ட் ஒர்க் வந்து தேவைப்படுது. சோ, நெறைய டாக்குமெண்ட் வந்து பர்மிஷன் பெறதுக்கு தேவைப்படுது. சோ, அத குறைக்கும் வகையில புலம்பெயர்ந்தவங்க அதிகமா பயன்பெறும் வகையில இந்த ஸ்கீம் செகண்ட் ஃபேஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, 8,00,00,000 எல்பிஜி கனெக்ஷன குடுக்கணும்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க. 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துக்குள்ள 8,00,00,000 வீடுகளுக்கு வந்து இந்த எல்பிஜி கனெக்ஷன குடுக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்து இப்போ செகண்ட் ஃபேஸ்ல வந்து அடுத்து கூடுதலா 1,00,00,000 கனெக்ஷன குடுக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருப்பாங்க. இப்ப என்ன டார்கெட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 75,00,000 கனெக்ஷன் குடுக்கணும். எல்பிஜி கனெக்ஷன் குடுக்கணும். 2026ஆம் ஆண்டுக்குள்ள. 2023 டூ 26ஆம் ஆண்டுக்குள்ள ஒரு 75 லேக் கனெக்ஷன் எல்பிஜி கனெக்ஷன் குடுக்கணும்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதுக்கு பட்ஜெட்ல 1,680 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இப்போ ரூ. 300 மானியம் குடுத்துட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரூ. 200 தான் மானியம் குடுத்தாங்க. ரூ. 100 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த மானியத்துல. இப்போ இந்த சிலிண்டர் வாங்குறதுக்கு இந்த திட்ட பயனாளிகளுக்கு ரூ. 300 வந்து மானியமானது வழங்கப்பட்டு வருது. 2024 டூ 25ஆம் வரைக்கும் இத நீட்டிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் நீட்டிக்கிறதா இருந்தா, இனிமே தான் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரி எலிஜிபிலிட்டி. இந்த ஸ்கீம்ல ஒரு பெண் பயன்பெறணும். ஏன்னா, பெண்களுக்காக தான், கிராமப்புற பெண்களுக்காக தான் இந்த ஸ்கீம ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல பயன்பெறணும் அப்டின்னா, என்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னா, 18 பிளஸ் ஏஜ் இருக்கணும். அவங்களுடைய வயது வந்து 18க்கும் மேற்பட்டவங்களா இருக்கணும்.
அடுத்து பிபிஎல் அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் கார்டு வச்சிருக்கணும். அவங்க வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, கிராமப்புறத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த திட்டத்தின் கீழ் இந்த சிலிண்டர் ஆனது வழங்கப்படுகிறது. நகர்ப்புறத்தை சேர்ந்தவங்களுக்கு கிடையாது. அடுத்து சேமிப்பு வங்கி கணக்கு, ஒரு பேங்க் அக்கவுண்ட் அவங்க கம்பல்சரி வச்சிருக்கணும். ஏற்கனவே எல்பிஜி கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா அவங்க இந்த திட்டத்துல பயன்பெற முடியாது. நெக்ஸ்ட் ஜல்ஜீவன் திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2019ஆம் ஆண்டு தான் ஜல்ஜீவன் திட்டமானது தொடங்கியிருக்காங்க. ஸோ ஜல்ஜீவன் திட்டம் பத்தி நம்ம ஃபேமஸா அடிக்கடி பார்த்திருப்போம். என்னன்னா அனைத்து வீடுகளிலுமே குழாய் மூலமாக குடிநீர் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜல்ஜீவன் ஸ்கீம் அப்படிங்கறது லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ஜல்சக்தி அமைச்சகத்தினால இந்த ஜல்ஜீவன் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. இப்போ நம்ம உலக மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா 17.8% மக்களை இந்தியா கொண்டிருக்கு. அதே மாதிரி நன்னீர் வளத்துல வந்து 4% மட்டும்தான். மக்கள் தொகையில 17.8% இந்தியா பங்களிக்குது. ஆனா நன்னீர் வளத்துல 4% மட்டும்தான் நம்ம இந்தியால இருக்கு. அதுலயும் இந்த மொத்த நன்னீர்ல 80% பாத்தீங்கன்னா இந்த விவசாயத்துக்காக நீர் பாய்ச்சுதல், அதாவது பாசனத்திற்காகவே வந்து செலவிடப்படுது. சோ இந்த நிலையில நம்ம நீரை சேமிக்க வேண்டிய அவசியம் அதிகமா இருக்கு. நிலத்தடி நீர் மட்டத்தை வந்து அதிகப்படுத்த வேண்டியது அதிகமா இருக்கு. சோ அதுக்காக பல்வேறு திட்டங்களை நம்ம செயல்படுத்துறோம். நீர் மேலாண்மைக்காக, நிலத்தடி நீர் மேலாண்மைக்காக பல்வேறு ஸ்கீம், பல்வேறு இனிஷியேட்டிவ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால செயல்படுத்துறாங்க. சோ அது என்னென்னு வரிசையா கீழே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜல்ஜீவன் ஸ்கீம் பத்தி பாக்குறோம். ஜல்ஜீவன் ஸ்கீம் அப்படிங்கறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தான் இந்த ஜல்ஜீவன் ஸ்கீம் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அனைத்து வீடுகளிலுமே குழாய் மூலமாக குடிநீர் வசதிகளை வழங்கணுங்கிறதுக்காக. அடுத்து பாருங்க, நீர் சேமிப்பில் மக்கள் பங்கேற்பு அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் ரீசெண்டா குஜராத் மாநிலத்தில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. சூரத்ல, குஜராத் மாநிலத்தின் சூரத்ல பிரதமர் மோடி அவர்கள் தான் போன வருஷம் செப்டம்பர் 6ஆம் தேதி இந்த நீர் சேமிப்பில் மக்கள் பங்கேற்பு அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்கீம, இந்த இனிஷியேட்டிவ குஜராத் மாநில அரசும் மத்திய நீர்வள அமைச்சகமும் சேர்ந்துதான் செயல்படுத்துறாங்க. மத்திய நீர்வள அமைச்சகமும் குஜராத் மாநில அரசும் இணைந்துதான் செயல்படுத்துறாங்க. எதுக்காக அப்படின்னா குஜராத் மாநிலம் முழுக்க 24,800 மழை நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்துறதுக்காக. நீர் சேகரிப்பு திட்டம் தானே இது. அப்போ நீரை சேகரிக்கணும். எந்த நீரை? மழை நீரை சேகரிப்பதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த ஸ்கீம். நெக்ஸ்ட் ஜல்ஜீவன் மிஷன் இப்பதான் பார்த்தோம். இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா 15 கோடி வீடுகள்ல இது வரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஒரு 75% வீடுகள்ல குடிநீர் வசதி கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து அம்ரித் சரோவர் திட்டம். சோ இப்போ குளம் நம்ம நாடுல பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா குளம் இருக்கு, ஏரிகள் இருக்கு, கிணறுகள், இந்த மாதிரி நிறைய நீர்நிலைகளானது இருக்கு. ஆறுகள்னு சொல்லிட்டு நிறைய நீர்நிலைகள் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு 75 நீர்நிலைகளை வந்து புனரமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் அம்ரித் சரோவர் அப்படிங்கிற திட்டம் 2022 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 75 நீர்நிலைகளை மேம்படுத்தி அதுக்கு புத்துயிர் அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த திட்டத்தின் கீழ் ஒரு 60,000 புதிய நீர்நிலைகளானது கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அடல் புஜல் யோஜனா. அடல் புஜல் யோஜனா அப்படிங்கிறது வந்து நிலத்தடி நீர் மேலாண்மைக்காக தொடங்கப்பட்டது. நிலத்தடி நீரை வந்து மட்டத்தை வந்து அதிகப்படுத்தணும். இந்த நிலத்தடி நீர் மேலாண்மை, அதாவது எப்படி பிளான் பண்றது, எப்படி நிலத்தடி நீரை வந்து அதிகரிக்கலாம், அந்த மாதிரி அதை பத்தி பிளான் பண்ணி திட்டமிடுறதுதான் வந்து இந்த நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டமான அடல் புஜல் யோஜனா. இது பாத்தீங்கன்னா 6,000 கோடி ரூபாய் செலவுல செயல்படுத்த போறாங்க ஒரு 5 வருடங்களுக்கு. எந்த வருடம் அப்படின்னா 2020ல இருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் 5 வருடங்களுக்கு 6,000 கோடி ரூபாய் செலவுல கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டமாக இது செயல்படுத்த போறாங்க. எத்தனை மாநிலங்கள்ல அப்படின்னா 7 மாநிலங்கள்ல மக்களுடைய பங்களிப்போடு இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா 78 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 8,350 கிராம பஞ்சாயத்துகள் பயன்பெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த அடல் புஜல் யோஜனா திட்டத்தின் கீழ். சரி, அடல் புஜல் யோஜனா. இந்த அடல் புஜல் யோஜனா இப்பதான் பார்த்தோம் இல்லையா? நிலத்தடி மேலாண்மை திட்டம் தான் இது. இது 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்காங்களே, அவங்களுடைய 95வது பிறந்த நாள் தான் பிரதமர் மோடி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஜல் சக்தி அபியான் கேஷ் தி ரைன் 2024. இது என்னன்னா மழைநீர் வருது இல்லையா, அந்த கேட்ச் தி ரைன், அதாவது மழை நீரை பிடிக்கிறது அப்படிங்கறது ஒரு மீனிங். சோ மழை நீரை சேகரிக்கிறதுக்காக தான் ஜல் சக்தி அபியான் கேட்ச் தி ரைன் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரமானது போன வருஷம் நடத்திருக்காங்க. சோ போன வருஷம் பாத்தீங்கன்னா
மார்ச் 9ஆம் தேதி தான் தொடங்கியிருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவோட தீம் என்னன்னா, நாரி சக்தி சே ஜல் சக்தி. நாரி சக்தி சே ஜல் சக்தி அப்படிங்கிறதா இதோட தீம். ஸோ மழைநீரை சேகரிக்கிறது, பிற நீர் மேலாண்மை நடைமுறைகளை மேம்படுத்துறதுக்காக ஜல்சக்தி அமைச்சகத்தின் சார்பில் இந்த பிரச்சாரமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது போன வருஷம் மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து போன வருஷம் நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சாரமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஜல்சக்தி அபியான் கேட்ச் தி ரெயின் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒரு துளி அதிக பயிர் திட்டம். ஸோ அதிகமான நீர் கிடைக்காத இடங்கள், வறட்சியான இடங்கள்ல விவசாயம் பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அங்கே ஒரு துளியை பயன்படுத்தி அதிகமான விளைச்சலை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற வகையில இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து நம்ம உலக சுகாதார நிறுவனம் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, குடிநீர் இணைப்பு வழங்குவதன் மூலமா இப்போ ஜல்சக்தி திட்டத்தின் கீழ் நம்ம குடிநீர் இணைப்பு ஒவ்வொரு வீடுகள்லயும் வழங்குறாங்க. அப்படி வழங்குறனால குடிமக்களுடைய டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ 5.5 கோடி மணி நேரமானது அவங்களுக்கு மிச்சமாகுது. குடிநீர் குழாய் வசதிய வீடுகள்ல வழங்குவதன் மூலமா. ஏன்னா, அவங்க நீரை பிடிக்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் வந்து செலவிடுறாங்க. அந்த அடிப்பைப்பு, பிளஸ் அந்த பைப்ல ரொம்ப நேரம் நிப்பாங்களே வரிசையில அந்த அடுத்தடுத்து பிடிக்கிறதுக்கு, தண்ணி பிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப மிச்சமாகுது. இப்ப நீங்க குழாய் மூலமாக வீடுகளுக்கே குடிநீர் வசதி வழங்குறனால அப்படின்னு. அது மட்டும் இல்லாம சுகாதாரமான, சுத்தமான நீர் இதனால வழங்கப்படுது. அதனால வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான நோய்கள் வந்து ஆண்டுதோறும் ஏற்படுது. இதனால 4,00,000 உயிரிழப்புகள் ஏற்படுது. அந்த 4,00,000 உயிரிழப்புகள் இதனால தடுக்கப்படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து மேக் இன் இந்தியா ஸ்கீம். மேக் இன் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த பேர்லயே இருக்கு. மேக் இன் இந்தியா. நம்ம இந்தியாலே தயாரிக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் மேக் இன் இந்தியா ஸ்கீம். இது 2014 அதாவது 2014ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 2014ஆம் ஆண்டு. எதுக்காக அப்படின்னா, இந்தியாலே தயாரிக்கணும். இப்போ உலக நாடுகளுடைய உற்பத்தி மையமாக இந்தியாவை மாத்தணும். அதிகமா தயாரிச்ச அனைத்து துறைகளிலுமே இப்போ பொம்மை உற்பத்தியா இருக்கட்டும், மொபைல் உற்பத்தியா இருக்கட்டும், ஏவுகணைகள், பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியா இருக்கட்டும், உணவுப் பொருட்கள் உற்பத்தியா இருக்கட்டும், அனைத்திலுமே நம்ம உற்பத்தியை அதிகரிச்சு வெளிநாடுகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். அவங்க நம்ம நாட்டுல உள்ள பொருட்களை வாங்கணும். வெளிநாடுகளுக்கு அதிகமா ஏற்றுமதி செய்யணும். வெளிநாட்டுடைய ஒரு உற்பத்தி மையமாக இந்தியாவை திகழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இந்த மேக் இன் இந்தியா ஸ்கீம் 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சோ நம்ம நாட்டுடைய உற்பத்தியை அதிகரிச்சு வெளிநாட்டிலிருந்து நம்ம இறக்குமதியை குறைக்கணுங்கிறதுக்காக 2014 செப்டம்பர் 25ல இந்த ஸ்கீம் ஆனது தொடங்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு போன வருஷம் 10 ஆண்டுகள் 10 இயர்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. சோ இதுல என்னென்னலாம் நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோம் இந்த 10 இயர்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியால பாத்தீங்கன்னா 99% நம்ம மொபைல் யூஸ் பண்றோம் இல்லையா? அதுல 99 மொபைல் வந்து 99% மொபைல் வந்து நம்ம நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவுல 2வது பெரிய மொபைல் உற்பத்தியாளராக நம்ம இந்தியா இருக்கு. அடுத்து எஃகு, ஸ்டீல், அப்புறம் செமிகண்டக்டர், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்னா காற்றாலை மூலமாக, சூரிய ஆற்றல் மூலமாக, நீராற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறதா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்னு சொல்றோம். சோ புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி, மின்சார வாகனங்கள் உற்பத்தி, பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி இதெல்லாமே வந்து இந்தியா முன்னேற்றம் கண்டிருக்கு இந்த உற்பத்திலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில பாத்தீங்கன்னா உலக அளவுல நம்ம இந்தியா 4th பிளேஸ்ல இருக்கு. இதுல குறிப்பா நீங்க வந்து இந்த சோலார் எனர்ஜி அதாவது சூரிய ஆற்றல் அப்புறம் காற்றாற்றல் அதாவது காற்றாலை மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து விண்ட் காற்றாற்றல் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறதுல இந்தியா 3rd பிளேஸ். மொத்தமா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்னா 4th பிளேஸ். இதுல மென்ஷன் பண்ணி சூரிய ஆற்றல், காற்றாற்றல் மூலமாக அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா 3rd பிளேஸ்ல இருக்கு இந்த மின்சார உற்பத்தியில. சோ 400% உற்பத்தியானது இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்தியால. அடுத்து மின்சார வாகன உற்பத்தியோட மதிப்பு 3 பில்லியன் அமெரிக்க டாலராக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மின்சார வாகனங்கள் உற்பத்தி மதிப்புங்கிறது. அடுத்து வந்தே பாரத் ரயில்கள், பிரம்மோஸ் ஏவுகணைகள், மொபைல் போன் இதெல்லாமே உள்நாட்டிலேயே நம்ம நாட்டுல தயாரிக்கப்படுது. நம்ம நாட்டுடைய வளர்ந்து வரக்கூடிய பொம்மை தொழில்ல ஏற்றுமதி இப்போ 239% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக? உலகுடைய தீவிரமான ஒரு உற்பத்தி மையமாக இந்தியாவை மாத்தணுங்கிறதுக்காக தான் மேக் இன் இந்தியா ஸ்கீம். இது வந்து என்னன்னா நம்ம உள்நாட்டிலே உற்பத்தி செய்வதற்காக இந்த ஸ்கீம். இன்னொரு ஸ்கீம் இருக்கு. அது 2020ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கணும். ஆத்ம நிர்பர் பாரத் அந்த ஸ்கீம் 2020ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்தியாவுடைய தேவைகளை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கணும்.
உள்நாட்டுல உற்பத்தி அதிகரிச்சு, உள்நாட்டு தேவைகள பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் என்னன்னா, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்றது முக்கியமான ஒரு விஷயம். வெளிநாட்டுடைய ஒரு உற்பத்தி மையமாக இந்தியாவ மாத்தணுங்கிறது. இரத்த சோகையை போக்கும் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகம் வழங்கும் திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 4 ஆண்டுகளுக்கு நீட்டிச்சிருக்காங்க. சோ அது என்ன செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நார்மலா ரேஷன் கடைகள்ல பாத்தீங்கன்னா, ஆ நமக்கு அரிசி குடுக்குறாங்க. சரிங்களா? அந்த அரிசியில செறிவூட்டப்பட்ட அரிசிய மிக்ஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, செறிவூட்டப்பட்ட அரிசினா என்னன்னா, இப்போ ஏழைகள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடானது ஏற்படுது. சோ ரத்த சோகை ஏற்படுது. ரத்த சோகை உள்ளிட்ட பல்வேறு ஊட்டச்சத்து குறைபாடுகளானது ஏற்படுது. சோ அதனால அவங்களுடைய உணவுலே அவங்களுக்கு வழங்கக்கூடிய ரேஷன் கடைகள்ல வழங்கக்கூடிய அரிசியிலேயே அந்த ஊட்டச்சத்த சேர்த்து அவங்களுக்கு வழங்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஊட்டச்சத்து குறைபாடு நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் செறிவூட்டப்பட்ட அரிசிய விநியோகம் செய்யும் திட்டத்த லான்ச் பண்ணியிருக்காங்க. சோ எப்படி என்ன செறிவூட்டுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விட்டமின் B12 அடுத்து பார்த்தீங்கன்னா, ம் ஃபோலிக் அமிலம், இரும்பு சத்து இந்த சத்துக்கள்லாம் ஒரு அரிசியில பார்த்தீங்கன்னா செறிவூட்டுவாங்க. செறிவூட்டி இந்த இங்க செறிவூட்டப்பட்ட அரிசி இருக்கும். பிளஸ் நார்மல் அரிசி இருக்கும். இது 2யும் பார்த்தீங்கன்னா 1:100 அப்படிங்கிற விகிதத்துல மிக்ஸ் பண்ணுவாங்க. மொத்தமாவே செறிவூட்டப்பட்ட அரிசிய தான் நமக்கு விநியோகிக்க மாட்டாங்க. செறிவூட்டப்பட்ட அரிசியும், நார்மலா நம்ம சாப்பிடக்கூடிய அரிசியையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணுவாங்க. எந்த விகிதத்துல அப்டின்னா, 1:100 அப்படிங்கிற விகிதத்துல. சோ 100 ச சதவீத அரிசி வந்து நார்மல் அரிசி இருக்கு. 1% வந்து செறிவூட்டப்பட்ட அரிசிய மிக்ஸ் பண்ணி, இத செறிவூட்டப்பட்ட அரிசிய வந்து கலக்குவாங்க. சோ செறிவூட்டப்பட்ட அரிசி எப்படி இருக்குன்னா, இது நார்மல் ரைஸ், இது செறிவூட்டப்பட்ட அரிசி. கொஞ்சம் செறிவூட்டு ஒரு ஒயிட் கலர்ல இருக்கும். சரிங்களா? என்னென்ன மிக்ஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, இரும்பு சத்து, அப்புறம் ஃபோலிக் அமிலம், அப்புறம் விட்டமின் B12 இந்த நுண்ணூட்ட சத்துக்களானது இதுல மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்துடைய வழிகாட்டுதலின்படி தான் இத வந்து மிக்ஸ் பண்றாங்க. ஏழை மக்களுக்கு விநியோகம் செய்றாங்க. எந்த விகிதத்துல அப்டின்னா, 1:100 அப்படிங்கிற விகிதத்துல மிக்ஸ் பண்றாங்க. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை விநியோகிக்கும் திட்டம்ங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஜனவரி மாதம் 2022ஆம் ஆண்டு. சோ இது ஒரு 3 கட்டங்களாக நாடு முழுக்க செயல்படுத்தும் வகையில லான்ச் பண்ணியிருப்பாங்க 2022ல. இப்போ அந்த திட்டத்த பார்த்தீங்கன்னா, 4 ஆண்டுகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எந்த வருஷம் வரைக்கும் அப்டின்னா, 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் இப்போ அத எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது எவ்வளோ கோடியில செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் அப்டின்னா, 17,082 கோடி ரூபாய் வரை ரூபாய் செலவுல இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படும். 4 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2028 வரைக்கும் இது செயல்படுத்தப்படும். எவ்வளோ ரேஷியோல கலந்திருக்காங்கன்னா, 1:100 அப்படிங்கிற ரேஷியோல தான் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசிய கலந்திருக்காங்க. எதெல்லாம் வச்சு செறிவூட்டுவாங்க அப்படின்னா, இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் B12 எதுக்காக இத கலக்குறாங்க அப்படின்னா, ஏழைகள்ட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஊட்டச்சத்து குறைபாடு, ரத்த சோகை உள்ளிட்ட ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு. அத நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து குடிமைப் பணிகள் திறன் கட்டமைப்புக்கான தேசிய திட்டம். உங்களுக்கு தமிழ்ல குடிமைப் பணிகள் திறன் கட்டமைப்புக்கான தேசிய திட்டம் அப்படின்னும் கேட்கலாம். அல்லது கர்மயோகி மிஷன் அப்படின்னும் கேட்கலாம். எதுக்காக அப்படின்னா, இப்போ நெறைய அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா, அரசு வேலைகளுக்கு நெறைய பேர தேர்வு செய்றாங்க. அவங்க இப்ப தேர்வு செய்யப்படும்போது அவங்க ஒரு பிகினரா தான் இருப்பாங்க. சரியா? சோ அவங்களுக்கு இனிமே தான் அந்த வொர்க் பத்தி அவங்களுக்கு தெரிய போகுது. சோ அவங்களுக்கு உலக தரத்துல ஒரு திறன வந்து வளர்க்கணும். இப்போ ஒரு வொர்க் பண்றாங்க அப்படின்னா, அவங்க டேலண்டா வொர்க் பண்றதுக்கு பயிற்சிகளானது வழங்குவாங்க. இப்போ யுபிஎஸ்சில வந்து தேர்வு செய்யப்பட்டு ஐஏஎஸ் ஆகுறாங்க, ஐபிஎஸ் ஆகுறாங்க. ஏற்கனவே அரசு ஊழியர்கள் பணியாற்றிட்டு வருவாங்க. சோ இவங்களுக்கு திறன் பயிற்சிய வழங்கி உலக தரத்துல அவங்களுடைய இத திறன வந்து மேம்படுத்தணும், இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். சோ இப்போ மிஷன் கர்மயோகி அல்லது குடிமைப் பணிகள் திறன் கட்டமைப்புக்கான தேசிய திட்டம் 2மே ஒரே ஸ்கீம் தான். இது 2020ஆம் ஆண்டு செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உலகளாவிய தரத்துக்கு அரசு ஊழியர்களுடைய திறன மேம்படுத்துவதற்காக இந்த ஸ்கீம். இப்போ இந்த மிஷன் கர்மயோகி கீழ் பார்த்தீங்கன்னா, கர்மயோகி சப்தா அப்படிங்கிற தேசிய கற்றல் வாரத்த போன வருஷம் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. சோ இதன்படி கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் அப்புறம் கவர்ன்மென்ட் நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா? அங்கே திறன் மேம்பாட்டுக்கான புதிய உத்வேகமானது வழங்கப்படும். இது அதுக்கான ஒரு மிகப்பெரிய நிகழ்வு தான் இந்த கர்மயோகி சப்தா அப்படிங்கிற தேசிய கற்றல் வாரம். அடுத்த பிஎம் ஆஷா திட்டம். இப்போ என்னன்னா, விவசாயிகள் இருக்காங்க. அவங்க விளைவிக்கிறாங்க. விளைபொருட்கள் கிடைக்குது. ஒரு குறிப்பிட்ட நாள் பார்த்தீங்கன்னா, அதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ, அப்படி அதிகமா இருக்கும்போது விவசாயிகள் லாபம் அடைவாங்க. குறைவா இருக்கும்போது நட்டம் அடைவாங்க. அதே மாரி தான் நுகர்வோர்களும். ரொம்ப அதிகமா இருக்குன்னா, அவங்களால அத ஸ்பெண்ட் பண்ண முடியாது அந்த மணிய.
கஷ்டம். அவங்களுடைய மந்த்லி சேலரி ஒரு அளவு இருக்கும். நீங்க விலை அதிகரிக்கும்போது அத வாங்குறதுக்கு சிரமப்படுவாங்க. குறைவாக இருந்தா ஈஸியா வாங்கிருவாங்க. சோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே ஒரு ஈக்குவலா ஒரு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிஎம் ஆஷா ஸ்கீம் வந்து 2018 செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பிரதான் மந்திரி அனந்தானா அனந்தாதா ஏ சன்ரக்ஷன் அபியான் அப்படிங்கிறத இந்த பிஎம் ஆஷா அப்படிங்கிறதோட ஸ்கீம். இது எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னா, விவசாயிகள் அவங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கிறத உறுதி செய்யணும். நுகர்வோருக்கு வந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏற்ற இறக்கத்த வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு கோடியில செயல்படுத்தப்படுது அப்படின்னா, 35,000 கோடியில இத செயல்படுத்துறாங்க பிஎம் ஆஷா திட்டத்த. நெக்ஸ்ட் 70 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வழங்குவதாக இப்ப அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 70 வயதுக்கு மேற்பட்டவங்க இந்த திட்டத்துல பயன்பெற முடியுங்கிற மாதிரி இல்ல. இப்பதான் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள், மூத்த குடிமக்கள் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்துல இணைந்து 5 லட்சம் வரையிலான மருத்துவ காப்பீடு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா போன வருஷம் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி பாத்தீங்கன்னா 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டமானது எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இனிஷியலா இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் லான்ச் பண்ணிருப்பாங்க. இப்போ மூத்த குடிமக்களுக்கு 2024ஆம் ஆண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. நார்மலா இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா, ஏழை குடும்பங்களுக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடானது வழங்குறாங்க. ஒரு குடும்பத்துக்கு 1 வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. இப்போ இதுல 70 வயதுக்கு மேற்பட்டவங்களும் இணைக்கப்பட்டிருக்காங்க. இதன் மூலமா 6 கோடி முதியோர்கள் வந்து பயன்பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஏற்கனவே எதையாவது ஒரு பென்ஷன் ஸ்கீம்லயோ சாரி ஏற்கனவே ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல அந்த குடிமக்கள் இணைஞ்சிருக்காங்க, மூத்த குடிமக்கள் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னாலும், அவங்க இந்த ஸ்கீம்ல பயன்பெறலாம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த திட்டத்தின் கீழ் இணையக்கூடிய அந்த மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் வயவந்தனா அட்டையானது வழங்கப்படுகிறது. 70 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த வயவந்தனா அட்டை. சோ இப்போ ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2018ல ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாவும் கேட்கலாம், ஃபுல் ஃபார்மாவும் கேட்கலாம். சோ இந்த திட்டத்துல 4 கோடி ஏழைகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் கோடி வரைக்கும் அவங்களுடைய மருத்துவ செலவானது மிச்சப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா 5 லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு குடுக்குறாங்க இல்லையா? சோ அதனால அவங்களுடைய இது வந்து செலவானது மிச்சப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தர்தி ஆபா ஜன்ஜாதி கிராம் உத்கர்ஷ் அபியான் திட்டம். இது யாருக்கான ஸ்கீம் அப்படின்னா, ட்ரைப்ஸ் அதாவது பழங்குடியினருக்கான திட்டம். பழங்குடியினருடைய கிராமங்கள மேம்படுத்தணும். அவங்களுடைய வாழ்வாதாரத்த மேம்படுத்தணும். அவங்களுக்கு கல்வி வழங்கணும். நெக்ஸ்ட் அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்ப மேம்படுத்தணும். இணைய வசதி குடுக்கணும். சாலை வசதி வழங்கணும். இந்த மாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து மேம்படுத்துறது, சுகாதார வசதிகள அவங்களுக்கு வழங்குறது, கல்வி வழங்குறது, வாழ்வாதாரத்த மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள வழங்குறதுக்காக தான் இந்த தர்தி ஆபா பழங்குடியினர் கிராமப்புற திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா, பழங்குடியினுடைய கிராமப்புறங்கள மேம்படுத்தணுங்கிறதுக்காக. சோ, ஒரு 700க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்காக இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 26 மற்றும் 4 யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பயன்பெறும் வகையில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சோ, எவ்வளோ பேர் இதுல பயன்பெறுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5.38 கோடி அ பழங்குடியினர் வந்து பயன்பெறும் வகையில தான் இந்த தர்தி ஆபா கிராமப்புற மேம்பாடு திட்டமானது தொடங்குறாங்க. சோ 63,843 கிராமங்கள்ல இருக்கக்கூடிய 5.38 கோடி ட்ரைபல் பீப்பிள்ஸ்க்காக, அதாவது பழங்குடியினருக்காக 26 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்கள்ல 700 பிளஸ் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் வந்து பயன்பெறும் வகையில இந்த ஸ்கீம் ஆனது செயல்படுத்துறாங்க. மொத்தம் அவுட்லே எவ்வளோ இந்த ஸ்கீம் மொத்தமா எவ்வளோ கோடி ஒதுக்கீட்டுல செயல்படுத்த போறாங்க அப்படின்னா 79,156 கோடி ரூபாய் செலவுல மேற்கொள்ள போறாங்க. எத்தனை வருஷத்துக்குன்னா 5 இயர்ஸ்க்கு 5 ஆண்டுகளுக்கு. இந்த ஸ்கீம் வந்து 2024ல ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தொடங்கி வச்சிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 79,156 கோடி செலவுல இந்த ஸ்கீம் ஆனது செயல்படுத்துவாங்க. சோ எந்த அமைச்சகம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அதாவது பழங்குடியின அமைச்சகத்தின் சார்பில தான் இந்த ஸ்கீம் ஆனது செயல்படுத்தப்படுகிறது. சோ ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஹசாரிபாக்ல பழங்குடியினுடைய மேம்பாட்டுக்காக 79,150 கோடி செலவுல இந்த தர்தி ஆபா பழங்குடியின கிராம வளர்ச்சி திட்டமானது
தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது போன வருஷம் அக்டோபர் 2ஆம் தேதி. அக்டோபர் 2ஆம் தேதி வந்து காந்தி ஜெயந்தி. நெக்ஸ்ட் இப்ப இந்த தர்தி ஆபா பழங்குடியினர் மேம்பாடு திட்டம் இருக்கு இல்லையா? இந்த திட்டத்துல 65,000 பழங்குடியின கிராமங்களை மேம்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து பிஎம் கிஷான் திட்டம். பிஎம் கிஷான் திட்டம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ஒரு வருடாந்திர ஊதியத்தை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஸ்கீம் அப்படின்னா 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி. விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது கிடையாது. விளைச்சல் நல்லா இருந்துச்சுன்னா அந்த வருஷம் ஓகே நல்லா இருக்கும். விளைச்சல் வரல ஏதேனும் காரணத்தினால விளைச்சல் பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த வருஷம் அவங்க கடினமான ஒரு இதை வந்து எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும். இத வந்து குறைக்கணும். இந்த மாதிரியான நிலைமைகளை மாற்றணும். விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தர ஊதியம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா ரூ. 6,000 வந்து விவசாயிகளுக்கு வழங்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ரூ. 6,000 3 தவணைகள்ல குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் தவணையில ரூ. 2,000 குடுப்பாங்க. அடுத்த தவணையில ரூ. 2,000 குடுப்பாங்க. அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் அதாவது தவணையில அடுத்த ரூ. 2,000 மொத்தமா ஒரு வருஷத்துக்கு ரூ. 6,000 வந்து 3 தவணைகள்ல விவசாயிகளுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்படுது. அனைத்து சிறு குறு விவசாயிகள், அதாவது சிறு குறு விவசாயிகள்னா 2 ஹெக்டேர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தலா ஒரு வருஷத்துக்கு ரூ. 6,000 வருமான ஆதரவானது 3 தவணைகள்ல வழங்குறாங்க. இது அவங்களுடைய வங்கி கணக்குல நேரடியாக வழங்கப்படுகிறது. இந்த ஸ்கீம் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2019ஆம் ஆண்டு பிப்ரவரியில உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கோரக்பூர்ல தொடங்கி வச்சிருக்காங்க. ரீசெண்டா மகாராஷ்டிரால வந்து இன்ஸ்டால்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அது இம்பார்ட்டன்ட் கிடையாது அவ்வளோ. அடுத்து 10 லட்சம் பேரை பணியமர்த்தும் மாபெரும் வேலை வாய்ப்பு திட்டம். அதாவது என்னன்னா ரோஜ்கர் மேளான்னு சொல்லுவாங்க. ரோஜ்கர் மேளா அப்படின்னா வேலை வாய்ப்பு திருவிழா. 2022ல அக்டோபர் மாதம் பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன அறிவிக்கிறாங்கன்னா அடுத்த 1.5 இயர்ஸ்ல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளானது வழங்கப்படும். மத்திய அமைச்சக துறைகள்ல ஒர்க் பண்றது, அந்த காலி பணியிடங்கள், மத்திய அரசு பணிகள் இந்த மாதிரி நிறைய காலி பணியிடங்கள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நிரப்பும் வகையில இந்த ரோஜ்கர் மேளா அப்படிங்கிற வேலை வாய்ப்பு திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. ஒரு 10 லட்சம் பேருக்கு 1.5 இயர்ஸ்ல வேலை வாய்ப்பு வழங்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் 2022 அக்டோபர்ல லான்ச் பண்ணிருப்பாங்க. பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகள்ல இளைஞர்களை பணி நியமனம் செய்வதற்காக இந்த ஸ்கீம் தொடங்குனாங்க. 7.5 லட்சத்துக்கும் மேல இப்ப பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் இந்த ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ். அடுத்து பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டம். இது என்னன்னா ஒரு கடனுதவி திட்டம். யாருக்கான கடனுதவி திட்டம் அப்படின்னா மாணவர்களுக்கானது. இப்போ உயர்கல்வியில ஜாயின் பண்றாங்க இல்லையா? இப்போ காலேஜ்ல போய் ஜாயின் பண்றாங்க. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல டாப் இன்ஸ்டிடியூட்ல போய் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதுக்கான அந்த ஃபீஸ் அமௌண்ட், அவங்க ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணணும், அங்கே தங்கி இருக்கணும், அவங்க படிக்கணும். இதுக்கான இது வந்து அதிகமாகும். டாப் யூனிவர்சிட்டி, டாப் கல்வி நிறுவனங்கள்ல படிக்கணும் அப்படின்னா. இப்ப என்னன்னா, இப்ப என்ஐஆர்எஃப் ரேங்கிங் ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் பண்றாங்க. கல்வி தரவரிசை பட்டியல். எந்த கல்வி நிறுவனம் சிறந்த கல்வி நிறுவனம் அப்படிங்கிற மாரி என்ஐஆர்எஃப் ரேங்கிங் ரிலீஸ் பண்றாங்க. அந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல முதல் 860 இடங்கள்ல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல பிளேஸ் ஆகுறாங்க ஒரு மாணவர் அப்படின்னா, அவருடைய கல்வி செலவுகளுக்காக, இதர செலவுகளுக்காக வங்கிகள்ல கடனானது வழங்குறாங்க. எந்த ஒரு புனைவும் இல்லாம கடன் வழங்குவதற்காக, அவங்களுக்கு கடன் வழங்குறதுக்காக தான் வித்யாலட்சுமி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஆனது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, இப்போ உயர்ந்த கல்வி, தரமான கல்விய பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிறதுக்கு பணம் ஒரு தடையா இருக்கக்கூடாது மாணவர்களுக்கு அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த வித்யாலட்சுமி ஸ்கீம் ஆனது 3,600 கோடி மதிப்பீடுல தொடங்கப்பட்டிருக்கு. எதுக்காக? அரசு மற்றும் தனியார் உயர்கல்வி நிலையங்கள்ல சேர்க்கை பெறாங்க. டாப் அரசு மற்றும் தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல பிளேஸ் ஆகுறாங்க மாணவர்கள் அப்படின்னா, அவங்க எளிதா கல்வி கடன் பெறுவதற்காக தான் வித்யாலட்சுமி ஸ்கீம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல முதல் 860 இடத்தை பிடிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல பிளேஸ் ஆகுறாங்கன்னா, அவங்க இந்த திட்டத்துல எலிஜிபிள் ஆகலாம். கடனை வந்து பெற முடியும். எந்த ஒரு பிணையமும் தேவை கிடையாது. எந்த ஒரு உத்தரவாத கையொப்பமும் இல்லாம வங்கிகள்ல அவங்க இந்த கடனை பெற முடியும். இந்த திட்டம் மூலமாக 22 லட்சம் பேர் வந்து பயனடைவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 8 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களா இருக்காங்க. வேற எந்த உதவித்தொகையும் இல்லாம வட்டி மானிய திட்டங்களின் கீழ் பலனடையாம இருக்காங்க அப்படின்னா, அந்த மாணவர்கள் வந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கல்வி கடனை வந்து பெற முடியும். 3% வட்டிக்குன்னு சொல்றாங்க. இந்த திட்டத்துல உங்க 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் பெற முடியும். அதுக்கு என்ன கிரைட்டீரியா இருக்கு அப்படின்னா,
அவங்களுடைய ஆண்டு வருமானம் 8,00,000 ரூபாய் வரைக்கும் இருக்கணும். அவங்க வேற எந்த திட்டங்கள்லயும் அவங்க பயன்பெறக்கூடாது. சோ அவங்க வந்து இதுல 10,00,000 ரூபாய் வரைக்கும் கடன் பெற முடியும். எவ்வளவு சதவீத வட்டி மானியம் குடுக்குறாங்க அப்படின்னா 3% வட்டி மானியமானது குடுக்குறாங்க. சோ ஆண்டுக்கு ஒரு 1,00,000 பேருக்கு இந்த திட்டத்தின் கீழ் வட்டி மானியமானது வழங்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த கடனானது வழங்கப்படும்னு. ஆண்டுக்கு 1,00,000 மாணவர்களுக்கு கடன் வழங்கப்படும். அடல் பென்ஷன் ஸ்கீம் இது வந்து 2015ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அடல் பென்ஷன் யோஜனா. இந்த அடல் பென்ஷன் ஸ்கீம் எதுக்காகனா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு. சோ ஒரு தனி நபரா ஒர்க் பண்ணுவாங்க. தெருவோர வியாபாரிகளா இருப்பாங்க, கட்டிட தொழிலாளர்களா இருப்பாங்க, விவசாயிகளா இருப்பாங்க. சோ தனி நபரா ஒர்க் பண்ணக்கூடிய எந்த ஒரு அமைப்பையும் சாராமல் தனிநபராக ஒர்க் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பென்ஷன் வழங்கணும். ஏன்னா கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்க போகுது. அவங்க ரிட்டயர் ஆனவுடனே. ஆனா தனிநபரா ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் கிடையாதுல்ல. அவங்க தானே உழைக்க வேண்டியதா இருக்கும். சோ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் எட்டுனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பென்ஷன் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். சோ பயனாளிகள் பாத்தீங்கன்னா, இவங்க எவ்வளவு பென்ஷன் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சு 5 வகையில அவங்க பணத்த செலுத்தலாம். மாதம் மாதம் பாத்தீங்கன்னா, ரூ. 1000, ரூ. 2000, ரூ. 3000, ரூ. 4000, ரூ. 5000ன்னு சொல்லிட்டு இந்த பிளான்ல ஏதாவது ஒரு பிளான சூஸ் பண்ணி, அவங்க மந்த்லி அத செலுத்தணும். ரூ. 1000 செலுத்துறாங்க மாதம் அப்படின்னா, அவங்க பென்ஷன் வாங்கும்போது அதுக்கேத்த மாரி பலன் கிடைக்கும். அந்த பணம் கிடைக்கும். இப்போ ரூ. 2000 செலுத்துனாங்கன்னா, கூடுதலா அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். ரூ. 5000 செலுத்துறாங்க அந்த தவணை தொகையாக அப்படின்னா, அத விட அதிகமாக பென்ஷன் கிடைக்கும். அந்த ஓய்வு காலத்துல. சரிங்களா? இதுல காலமுறை ஓய்வூதியமாக ரூ. 1000, 2000, 3000, 4000, 5000 சொல்லிட்டு மாதாந்திர பங்களிப்ப அவங்க குடுக்கணும். அது பொறுத்து தான் அவங்களுடைய பென்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். 18ல இருந்து 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் இந்த ஸ்கீம்ல இணையலாம். இணைஞ்சு அவங்க மந்த்லி எனி பிளான சூஸ் பண்ணி ரூ. 1000 இல்லன்னா ரூ. 4000 ரூ. 5000 மந்த்லி அவங்க வழங்கணும். அப்புறம் அவங்க ஓய்வு பெறும்போது 60 வயது அடையும் போது அவங்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் இவங்க எந்த பிளான சூஸ் பண்ணிருக்காங்களோ அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியமானது கிடைக்கும். இதுல என்னன்னா இந்த பயனாளி இந்த திட்டத்துல இணையக்கூடிய பயனாளி 60 வயது அடையறதுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய மனைவிக்கு இந்த ஓய்வூதியத்தை பெறுவதற்கு உரிமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் 7 கோடி பேர் இந்த திட்டத்துல பதிவு செய்திருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம். சோ இந்த ஸ்கீம் எதுக்காகனா வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்காக PMEGP அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் புரோகிராம். இது வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம். ஆனா இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. எப்படி திட்டமிட்டிருக்காங்கன்னா அந்த கிராமப்புறங்கள்ல ஒரு தொழில் தொடங்குறத ஊக்குவிக்கிறாங்க. அதுக்கு கடன் குடுக்குறாங்க. சோ ஒரு தொழில் தொடங்கப்படுது, ஒரு நிறுவனம் நிறுவப்படுது அப்படின்னா, அங்கே ஆட்டோமேட்டிக்கா வந்து வேலைவாய்ப்பு உருவாகும். சோ இப்படி வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்காக தான் இந்த ஸ்கீம். இப்போ நம்ம ஒரு ஒரு ஜவுளி கடை வச்சிருக்காங்க. ஜவுளி கடை வந்து கிராமப்புறங்கள்ல வைக்க போறாங்க. இல்லன்னா வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ண போறாங்க. ஒரு தொழில் நிறுவனம் அமைக்க போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அங்க வேலை வாய்ப்பு தானா உருவாகும் இல்லையா? ஒரு 4, 5 பேரையாவது வேலைக்கு வச்சா தானே அத நம்ம ரன் பண்ண முடியும். சோ அப்ப அங்க தானா வேலை வாய்ப்பு உருவாகுது. சோ இந்த மாரி வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்காக தான் இந்த ஸ்கீம வந்து 2008ஆம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம். குறு, சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தொழில்கள் அமைச்சகத்தினால தான் இந்த ஸ்கீம் ஆனது செயல்படுத்தப்படுது. இப்போ இந்த ஸ்கீம்ல ஒரு நிறுவனம், ஒரு தொழில் தொடங்குறாங்க ஒருவர் அப்படின்னா, அவருக்கு நிதி உதவியானது வழங்குறாங்க. கடனானது வழங்குறாங்க. இப்போ உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருக்கு. உற்பத்தி சார்ந்த தொழில் அப்படின்னா, எதையும் நம்ம வந்து ப்ரொ ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா, உற்பத்தி சார்ந்த தொழில் அப்படின்னா, அவங்களுக்கு ரூ. 25,00,000 வரைக்கும் கடன் குடுக்குறாங்க. சேவை துறை சார்ந்த தொழில். இப்போ இந்த ஆட்டோ ஓட்டுறாங்க, ஆட்டோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இல்ல வேற ஏதாவது நம்ம சேவையா செய்றது. அததான் சேவை துறை. உற்பத்தினா ஒண்ணு ப்ராடக்ட்ட உருவாக்குறது. சேவை துறைன்னா ஒருத்தவங்கள போய் நம்ம அந்த ஆட்டோ சேவை சொல்லலாம். அடுத்து தொலைத்தொடர்பு சேவை சொல்லலாம். இதெல்லாம் சேவை துறையில வரும். சோ அந்த மாரி சேவை துறை சார்ந்த தொழில வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, ரூ. 10,00,000 வரைக்கும் அவங்களுக்கு கடனுதவியானது வழங்குறாங்க. சோ இந்த திட்டத்துல பயன்பெற விரும்புறோம் அப்படின்னா, அவங்க 18 வயது நிரம்பி இருக்கணும். அவங்க தான் இந்த ஸ்கீம்ல வந்து இந்த கடனுதவிய பெற முடியும். அதிகபட்ச வயது வரம்பு எதுவும் நிர்ணயிக்கப்பட கிடையாது. அடுத்து இந்த சேவை பிரிவின் கீழ் பாத்தீங்கன்னா, 5,00,000 வரையிலான திட்ட அளவுக்கு, உற்பத்தி பிரிவின் கீழ் 10,00,000 வரையிலான திட்ட அளவுக்கு கல்வி தகுதி தேவை கிடையாது. அதுக்கு மேல இருக்கும்போது 8ஆம் வகுப்பு அவங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும். சோ இந்த ஸ்கீம்ல எவ்வளவு கடன் குடுக்குறாங்க? உற்பத்தி தொழில் செய்றாங்க அப்படின்னா 25,00,000. சேவை தொழில் அப்படின்னா 10,00,000 கடன் குடுக்குறாங்க. இதுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 வயது. குறைந்தபட்ச வயது 18 வயது நிரம்பி இருக்கணும். அதிகபட்ச வயது கிடையாது. இப்போ கடன் பெறாங்க இல்லையா? அந்த கடன் பெறக்கூடிய நபர் வந்து
குறைந்த முதலீடு உள்ள தொழில் தொடங்குறாங்க. அதாவது சேவை பிரிவுல 5,00,000 வரையிலான திட்டமா இருக்கு. அதே மாரி உற்பத்தி பிரிவுல வந்து 10,00,000 வரையிலான திட்டமா இருக்குன்னா, அதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவை கிடையாது. ஆனா அதுக்கும் மேல கடன் வாங்குறாங்க அப்டின்னா, அதுக்கு 8த் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான்.